सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः. वरिष्ठा 5 மித்யாத்வங்கள் சொல்லி முடித்தார்கள். ததசத் விலக்ஷணத்துவம் முதல் மித்யாத்வம், பிரதிபன்னோபாதம் கைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் இது இரண்டாவது, ஞானநிவர்த்தியத்துவம் மூணாவது, சாத்தியந்தாபாவாதிகரண ஏவ பிரதீயமானத்துவம் திருப்பி போட்டார் இது நாலாவது, தத் விவிக்தத்துவம் அஞ்சாவது. 5 மித்யாத்வம். இதைத்தான் விமதம் மித்யா நிஷ்யத்வா சித்திரூத்தியவர்கள் அப்படிங்கிற அனுமானத்தினால, அதாவது இந்த சேத்துவை கொண்டு இந்த மித்யாத்வம் 5 சொன்னோமே இதுல ஏதோ ஒண்ணு சாத்தியமாக வச்சுக்கணும்னு சொன்னார். இப்ப அதுக்கு மேல அவர் என்ன கேட்டார், இந்த நியாயாமத்தக்காரர், நீ சாதிக்கக்கூடிய மித்யாத்வம் மித்யாவா இல்லையா? அதுதான் மித்யாத்வம் விசாரம். சாதிக்கிற மித்யாத்வம் மித்யாவாக இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? மித்யாத்வம் சாதிக்கலைன்னா பிரபஞ்சம் சத்தியமாகவே இருக்கும். அதே மாதிரி அந்த சாத்தியமான மித்யாத்வம் சத்தியம்னு ஒத்துட்டாக்க அப்பவும் பிரபஞ்சம் சத்தியமா ஒத்துட்டார். ஏன்னா இந்த விஷயத்துவங்கிற ஹேத்துவும் இப்ப அசல் ஹேத்துவாயிடும், விகிச்சாரியா. ஏன் இந்த மித்யாத்வங்கிறது ஒண்ணு இருக்கு, அது சத்தியம் இல்லையா? சத்தியம்னு ஒத்துந்த பட்சம் இல்லையா? அப்ப அந்த மித்யாத்வத்துல திருஷ்யத்துவங்கிற ஹேது இருக்கு, ஆனா மித்யாத்வம் கிடையாது, மித்யாத்வம் இல்லை. அப்ப மித்யாத்வம் இல்லாமலே இந்த ஹேது இருக்கும்னு சொன்னால் அப்ப இதை வச்சு எப்படி மித்யாத்வத்தை அனுமானம் பண்றது? இதை விரிகார தோஷம்னு சொல்றது. ஆகையால உங்களுடைய ஹேது தப்பு. ஆக எப்படியா இருந்தாலும் இது ரெண்டுல ஒருதான் பதில் சொல்லணும். மித்யாத்வம் மித்யாவா சத்தியமானு சொல்லணும். மித்யான்னு சொன்னாலும் உனக்கு நஷ்டம், பிரபஞ்சம் ஏதாவது மித்யாத்வம் சிந்திக்காது. சத்தியம்னு சொன்னாலும் பிரபஞ்சம் மித்யாத்வம் சிந்திக்காது. அத்வைத ஹானிங்கிறது ரெண்டு பட்சத்திலும் இருந்துட்டே இருக்கு. ஆகையால நீ சொன்னது தப்பு கொண்டு வந்தார். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லணும்? அந்த சித்திக்காரர் மித்யாத்வம் மித்தியதான், சத்தியம்னு நான் சொல்லல. மித்யாத்வம் மித்தியாக இருந்தால் பிரபஞ்சம் சத்தியமாயிடுமே. அது சொல்ற அப்படி ஒண்ணும் இல்லை. மித்யாத்வம் மித்தியா இருந்தா பிரபஞ்சம் இருக்கா சத்தியமாகும்? பிரபஞ்சத்துல தான் மித்யாத்வம் இருக்குன்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்லணும்? ஒரு நியமம் சொல்லணும். பிரபஞ்சத்துல பிரத்யக்ஷம் சத்தியத்துவம் இருக்கிறதாக காமிக்கிறது. உன்னுடைய அனுமானம் பிரபஞ்சத்துல மித்யாத்துவம் இருக்கிறதாக காமிக்கிறது. சத்தியத்துவமும் மித்யாத்துவமும் விருத்தமான ரெண்டு தர்மம். ஒரே பிரபஞ்சத்துல சத்தியத்துவம் மித்யாத்துவம் இது ரெண்டும் ரெண்டு பிரமாணத்தினால தெரியும் போது இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மிச்சையாக இருந்தால் இன்னொன்னு அதை விட அதிக சத்தாகும், சத்தியம்னு சொல்ல வேண்டியிருக்கும். இப்ப இந்த மித்யாத்வத்தை மிச்சைன்னு சொல்லிட்டேன்னா அந்த சத்தியத்துவங்கிறது இதை விட அதிக சத்தாகமாக போகும், அது இன்னும் சிரேஷ்டமா போயிடும். அப்படி ஆயாச்சுன்னா என்ன ஆகும்? பிரபஞ்சத்துல சத்தியத்துவங்கிறது தான் சக்தி, அதுதான் பெரிய. இதை இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா இவன் சாதித்த மித்யா 3 சட்டம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? பிராதிபாதிகம், வியாவகாரிகம், பாரமார்த்திகம் அப்படின்னு. இப்ப இந்த சாத்தியமான மித்யாத்வம் வியாவகாரிகமாக இருக்குமானால் அப்ப என்ன ஆகும்? அந்த சத்தியத்துவம் இதை விட உயர்ந்த சத்தையை உள்ளதாக சொல்லணும்னா இது பாரமார்த்திகம். அப்போ பிரம்மத்தை போல பிரபஞ்சத்தையும் பாரமார்த்திக சக்தியுமே சொல்ல வேண்டியிருக்கும். இருக்கிறவர்களுக்கு அந்த உத்தேசம் போது விட்டுவிடு இல்லையா? அதே மாதிரி இதை மித்யாத்வத்தை பிராதிபாதிகம்னு சொல்லிட்டால் அப்போ அது பிரயோஜனமே இல்லை. பிராதிபாதிகமான மித்யா
உனக்கு இஷ்டமே இல்லை, அதனால வியாபகாரிகம்னு தான் சொல்லணும், இதை விட அது அதிகதத்தாக போகும் அப்படின்னு இவர் என்ன பதில் சொன்னா, அப்படி நியமம் சொல்லிட முடியாது. அதாவது ஒரு அதிகரணத்துல விருத்தமாக ரெண்டு தர்மங்கள் தெரியும் போது ரெண்டுல ஒண்ணு பொய்யாக இருந்தால் இன்னொன்னும் பொய்யாக இருக்காது, இதை விட அதிக சத்தியமாக இருந்தாகணும் அப்படிங்கிறதை சொல்ல முடியாது. ஏன்னா கஜங்கிற பிராணி ஒரு பிராணி யானை, அதுல ஒருத்தனுக்கு கோத்தம் தெரிஞ்சது, கௌனம் கிராந்தி ஏற்பட்டது, அவனுக்கு என்ன தெரிகிறது, கோத்தம் தெரிகிறது இல்லை, இன்னொருத்தனுக்கு அஸ்வத்துவம் தெரியுது. அப்ப ஒரே கஜத்துல இந்த ரெண்டு பிரமாணங்கள் ஒண்ணு அஸ்வத்துவங்கிற தர்மத்தையும் இன்னொன்னு கோத்வங்கிற தர்மத்தையும் காமிச்சு கொடுக்கிறது. அஸ்வத்துவமும் கோத்வமும் பரஸ்பரமா விருத்தமான தர்மம், அதாவது ரெண்டும் ஒரு இடத்துல சேராத தர்மங்கள். விருத்தம்னு சொன்னாக்க ரெண்டும் ஒரு இடத்துல இருக்க முடியாது, அப்பேற்பட்ட தர்மத்துக்கு விருத்தமான தர்மம்னு பேர். இது ரெண்டும் இங்க தெரியும் போது அஸ்வத்துவம் அங்க பொய்னு சொன்னதுக்காக கோத்வம் நிஜம்னாகவே. அதனால பொதுவாக இப்படி நிஷேதம் இந்த மாதிரி நியமம் சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்லலாம்னு சொன்னா, இந்த நம்ம ரெண்டையும் நிஷேதம் பண்ணாமல், அதாவது விருத்தமான ரெண்டு தர்மத்தையும் சேர்த்து நிஷேதம் எங்க பண்ணலையோ அங்கதான் ஒண்ணு சத்தியமா இருந்தால் இன்னொன்னு இல்ல, ஒண்ணு மிச்சையா இருந்தால் இன்னொன்னு சத்தியம் அதிக சாதமாகும்னு நியமம் சொல்லணும். இப்ப இந்த கஜத்துல என்ன ஆகுதுன்னா, இவன் சொன்னதும் தத்துவம் அவங்க தத்துவம், கோத்தமும் அங்க இல்லை அஸ்வத்துவமும் இல்லைன்னு ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்றதுனால இது ரெண்டும் சமான சத்தாசமாகவே இருக்கலாம். அதே மாதிரி எனக்கு இங்க பிரபஞ்சத்தை அனுமானம் காமிச்சு கொடுக்கிற மித்யாத்துவம், பிரத்யக்ஷாதி லௌகிக பிரமாணம் காமிச்சு கொடுக்கக்கூடிய சத்தியத்துவம், இது ரெண்டுமே திருஷ்யமானதுனால மேக நானாஸ்திகிஞ்சன திருஷ்ய சாமான்யத்தை பிரபஞ்சத்துல இல்ல பிரம்மத்துல இல்லைன்னு நிஷேதம் பண்ணும்போது இது ரெண்டுமே சேர்ந்து அடிபட்டு போச்சு. சத்தியத்துவம் மித்யாத்துவம் இது ரெண்டுமே சேர்த்து இல்லை, பிரம்மத்துல எதுவுமே இல்லை. இதெல்லாம் திருஷ்யம்னு சொன்னா திருஷ்யம்ங்கிறது பிரம்மத்துல கிடையாது. அப்ப பிரபஞ்சமும் கிடையாது, அதுல மித்யாத்துவம் கிடையாது, அதுல சத்தியத்துவம் கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து நிஷேதம் பண்றதுனால இங்க சத்தியத்துவம் மித்யாத்துவம் இது ரெண்டுல ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகதத்தாக இருக்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. அதனால ரெண்டும் சமசத்தாக இருந்தது போதும். இதுவும் வியாபகாரிக்கும் அதுவும் வியாபகாரிக்கும், அதனால தப்பு இல்லை, எதுவுமே பாரமார்த்திகம் இல்லை, மிச்சதான் அப்படிங்கிறத இவர் நிரூபணம் பண்ணினார். அதான் அங்கதான் ஆரம்பம், அதை சொல்லி முடிச்சேன். தத்திரகி விருத்தயோ தர்மயோகோ ஏகமித்யாஸ்தி அபர சத்தியத்துவம் எத்திர மித்யாத்வாவச்சேதகம் உபயவிருத்தி நபவே யதா பரஸ்பர கிரகரூபயோகோ ரஜதத்துவ கடபாவயோஸ்மௌ யதாவா பரஸ்பர கிரக வியாபகயோகோ ரஜதபின்னத்வ ரஜதத்வயோகோ தத்ரைவ தத்திர நிஷேத்யதாவச்சேதக பேதநியமா. இதற்கு இந்த ரெண்டுல ஒன்ன மாத்திரம் நிஷேதம் பண்ணினால் இன்னொன்னு அதிக சத்தியம் அபத்தாசமாக ஆகும். ஆனா ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ணினால் ஆகும், ரெண்டு சமமாகவே இருக்கும். இதுதான் காத்து. பிரகிருதேஷு நிஷேத்யதாவச்சேதகம் ஏகமேவ திருஷ்யத்வாதி யதா கோத்வ அஸ்வத்வயோகோ ஏகஸ்மின் கஜே நிஷேதே கஜத்வாத்யந்தாபாவ வியாப்தியத்வம் நிஷேத்யதாவச்சேதகம் உபயோர் துல்யம் இது ந ஏகதர நிஷேதே அந்நியதர தத்துவம் தத்வதே. அந்த ஒரே கஜத்துல கோத்வம் அஸ்வத்தம் ரெண்டையும் நிஷேதம் பண்றதுனால அந்த ரெண்டுல ஒரு பரஸ்பரம் அதிக சத்தாகட்டும் எதுவுமே வரவில்லை, ரெண்டுமே நிஷேதமாகிறது அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப பிரபஞ்சத்தை ஒரு ஆதாரமாக எடுத்துட்டு அந்த பிரபஞ்சங்கிற ஒரு அதிகரணத்துல சத்தியத்துவம் மித்யாத்வம் அப்படின்னு ரெண்டு விருத்தமான தர்மத்தை எடுத்துட்டு அந்த ரெண்டு தர்மத்தில் மித்யாத்வம் மிச்சையாக இருந்தால் அந்த சத்தியத்துவம் அதை விட அதிகத்தாக ஆகணும் அப்படிங்கிற நியமத்தை வச்சு பேசினாங்க. இதை இன்னொரு சொல்லலாம். அதாவது பிரம்மங்கிற ஒரு ஆகாரம் அதிஷ்டானத்தை எடுத்துட்டோம்னா அந்த ஆகாரத்துல பிரபஞ்சம் சமஸ்த பிரபஞ்சமும் இருக்கிறதாக நமக்கு பிரமாணங்கள்னால தெரியுது, மற்ற பிரமாணங்கள்லாம் தெரியும்.
நேக நானாஸ்தி கிஞ்சனங்கிற ஸ்ருதி பிரமாணம் என்ன சொல்றது? பிரம்மத்துல அப்படி ஒன்றும் இல்லை, அதாவது தன்பின்னமானது எதுவும் இல்லை. அப்ப பிரம்மங்கிற ஒரு ஆதாரத்துல பிரபஞ்சம் இருக்குன்னு தெரிவிக்கிறது நம்முடைய பிரமாணங்கள், லௌகிக பிரமாணங்கள். ஸ்ருதி பிரமாணம் என்ன தெரிவிக்கிறது? பிரபஞ்சம் இல்லைன்னு தெரிவிக்கிறது. அப்ப என்னாச்சு? பிரபஞ்சம் பிரபஞ்சாபாவம் இது ரெண்டும் ஒரே பிரம்மத்துல இருக்கிறதாக ரெண்டு பிரமாணங்கள் மூலமாக தெரியுது. இது ரெண்டும் விருத்தம் இல்லையா? பிரபஞ்சம் பிரபஞ்சாபாவங்க. அப்ப இது ரெண்டுல எதை சத்தியம்னு சொல்றது? நீங்க சொல்லக்கூடிய எதை சத்தியம்னு சொல்றது, எதை மிச்சம்னு சொல்றது அப்படின்னு கேட்டால், இந்த பிரபஞ்ச மித்யாத்வ போதக அனுமானம் இருக்கு, அது இந்த பிரபஞ்சத்தை மிச்சம் சொல்லுது. மிச்சம்னு சொன்னா என்ன ஆகுது? பிரபஞ்ச அபாவம் இருக்குன்னு அர்த்தமா. ஒரு பதார்த்தத்தை மிச்சம்னு அனுமானம் பண்ணா என்ன சித்தமாகும்னா அது இல்லை அப்படின்னு தெரியுது. இப்ப இந்த மித்யாத்வ அபாவங்கிறது பிரபஞ்ச அபாவம் தான். பிரபஞ்சம் இல்லைன்னு சொல்றது தானே பிரபஞ்சம் மிச்சம் சொல்றது. பிரபஞ்சம் இல்லை, பிரபஞ்சத்துடைய அபாவம் தான். இது மிச்சையாக இருந்துவிட்டே ஆனால் அப்போ பிரபஞ்சங்கிறது இந்த பிரம்மத்துல இதை விட அதிக தத்தாகமாக ஆகும். அப்போ அனுமானம் போதித்த பிரபஞ்ச அபாவம், அனுமானம் ஸ்ருதி இதெல்லாம் போதிக்கிற பிரபஞ்ச அபாவம்ங்கிறது பிராதிகாரிகமோ வியாபகாரிகமோ வச்சிருந்தால் பிரம்மத்துல பிரபஞ்சம் இருக்குங்கிறது பாரமார்த்தமாகும் அப்படின்னு ஆட்சேபம். சமாதானம் என்னன்னா மேக நானாட்சிக்கின்றனா அதே மாதிரி திருஷ்யம் மிச்சா அந்த வியாப்தியில திருஷ்யமா இருக்கக்கூடியது எல்லாமே பிரம்மத்துல நிஷேதம் பண்ணப்படுறது. அப்ப திருஷ்யம்னு சொல்லும் போது பிரபஞ்சமும் திருஷ்யம், பிரபஞ்சத்தினுடைய அபாவமும் திருஷ்யம். ஆக இதை ரெண்டையும் சேர்த்து சுற்றி நிஷேதம் பண்றது. அனுமானத்திலையும் அந்த திருஷ்யத்துவ கேது சாட்சியம் எல்லாத்தையும் சேர்த்து நிஷேதம் பண்றது, வித்தியாசத்தை சாதிக்கிறது. ஆகையாக சேர்த்து நிஷேதம் பண்ணினாக்க அதிக தத்தாட்டமா ஆக வேண்டாம் இல்லையா? அதனால ரெண்டுமே சமதத்தாட்டமாக இருந்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் இந்த நியமத்தை பிரம்மானந்தர் ஒரு சின்ன விசேஷம் சொன்னார். ஒரே ஆகாரத்துல விருத்தமாக ரெண்டு தர்மம் இருந்தால் ரெண்டுல எது பொய்யானதோ அதை விட இன்னொன்று அதிக தத்தாட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற நியமம் சொல்லக்கூடாது. இதை பரிஷ்கரிக்கணும். அந்த ரெண்டுல ஒண்ணு பொய்யாக இருந்தால் அந்த ரெண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இன்னொன்னு காட்டிலும் அதிக தத்தாட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல சொன்னது எதை மிச்சேன்னு சொல்றேனோ அதை காட்டிலும் இன்னொன்னு அதிக தத்தாட்டமாக இருக்கும்னு நியமத்துல சொன்னேன். இப்ப அப்படி சொல்லல, இன்னொன்னுதான் அதிக தத்தாட்டமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு அதிக தத்தாட்டமாக இருக்குதுன்னு தான் நியமம் சொல்லணும். ஒரு சமயம் நான் எதை மிச்சேன்னு எடுத்துட்டேனோ அதுவே கூட அதிக தத்தாட்டமாக இருக்கலாம். அது எப்படின்னு கேட்டேன்னா, இது ஏன் இப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டா, இந்த சுத்தியில முதல்ல ரஜதம் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சுது. சரியா? இப்ப நாம சாதாரணமா முதல் இதை வச்சுட்டு இங்க சம்பந்தம் பண்ணலாம். ரஜதம் இங்க மிச்சையாச்சு, ரஜதம் இல்லைங்கிற அந்த ரஜத அபாவம் இருக்கு, அது அதை விட அதிக தத்தாட்டமாக ஆச்சு. சரியா போச்சா? ஆனால் இதே ரஜதாபாவம் வியாபகாரிக்கும் அது மிச்சேன்னு அனுமான பிரமாணம் காமிச்சு கொடுத்தது இல்லையா? அனுமான பிரமாணத்தினால இது காமிச்ச உடனே இப்ப என்னாச்சு? அதுக்காக ரஜத சத்தியமாக அது சுத்தியில ரஜத அபாவம் மிச்சே அப்படிங்கிறது அனுமானத்தினால சித்தமாச்சுன்னா அதுக்காக அதுக்கு பிரதியோகியான ரஜதம் சத்தியமாகாது. அப்ப என்ன சொல்லலாம்? இது ரெண்டுல ரஜதாபாவம் மிச்சையா இருந்தா அந்த ரஜதாபாவமும் அதுக்கு விருத்தமான ரஜதங்கிற தர்மமும் இது ரெண்டும் பிரமாண சத்தாரமாக இருக்காது. எப்படி? ரஜதம் பிராதிகாரிகமாகவும் ரஜதாபாவம் வியாபகாரிகமாகவும் ஆயிடும். ரெண்டும் ஒரு சம்பந்தம் இல்லை. இப்ப ரஜதாபாவத்தை மிச்சம் சொல்லும் போது ரஜதாபாவமே அதிக தத்தாகத்தை உள்ளதாக இருக்கு. ரஜதம் பிராதிகாரிகம், அது கடைசி யூன ரொம்ப கொஞ்சத்தை மூணகத்தை. ரஜத அபாவங்கிறது அதை விட அதிக தத்தாகமாக இருக்கு. இதுதான் நியமம். நீ எது மிச்சேன்னு எடுத்துக்கிறியோ அதை காட்டிலும் இன்னொன்று அதிக தத்தாகம்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நியமம் இல்லை அப்படின்னு பிரம்மானந்தர் இதை கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ண. ஆனா இந்த நியமம் கூட இது ரெண்டுல ஒன்ன மாத்திரம் நிஷேதம் பண்ற சமயத்துல தானே தவிர ரெண்டையும் சேர்த்து நிஷேதம் பண்ற இடத்துல கிடையாது. இது சித்தாந்தம். பரஸ்பர
பரஸ்பர விரகரூபத்வேதி விஷமசத்தாகயோகோ அவிரோதா. இந்த மித்யாத்வம் சத்தியத்துவம் இது ரெண்டும் பரஸ்பர அபாவ ரூபம் இல்லைன்னு முன்னாடி சொன்னார். அதாவது மித்யாத்வம் இல்லைங்கிறதுதான் சத்தியத்துவம், சத்தியத்துவம் இல்லைங்கிறதுதான் மித்யாத்வம். அப்படி இருந்தால் இதனுடைய அபாவம் அது, அதனுடைய அபாவம் இதுன்னு சொன்னதாகும். ஆனா அப்படி கிடையாது. சத்தியத்துவம் வேற, மித்யாத்வம் வேற. ஏன்னு கேட்டா அந்த அசத்துன்னு ஒண்ணு சொல்றோமே, அதுல சத்தியத்துவமும் இல்லை மித்யாத்வமும் இல்லை. சத்தியத்துவம் இல்லைங்கிறதுதான் மித்யாத்வம் அப்படின்னு சொன்னா அப்ப அசத்துல வித்தியாசம் இருக்கணும். சத்தியத்துவம் இல்லைங்கிறதுனால வித்தியாசம் இல்லைங்கிறதுதான் சத்தியத்துவம்னு சொன்னா திருப்பி அதேதானே வித்தியாசம் இல்லைங்கிறதுனால அந்த அசத்துல சத்தியத்துவம் இருக்கணுமே. அதனால சத்தியத்துவம் வேற வித்தியாசம் வேற, இது ரெண்டும் பரஸ்பர அபாவ ரூபமாக இல்லைங்கிறது இதுவரை வச்சுட்டு பேசணும். ஒரு சமயம் மித்யாத்வ அபாவம் சத்தியத்துவம், சத்தியத்துவ அபாவம் மித்யாத்வம் அப்படின்னு வச்சுட்டு பேசினா அப்ப சொல்றார். இது இந்த மாதிரி ஒரு இடத்துல பேசிட்டார். அந்த இரண்டாவது மித்யாத்வத்துல விதி மித்யாத்வ நிரூபணம் கடைசியில வரும்போது அந்த பிரம்மத்துல மித்யாத்வ சத்தியத்துவம் மித்யாத்வ அபாவ ரூப சத்தியத்துவம் பேசிட்டார். அது இருக்கு. அந்த பட்சத்துல இப்ப பேசுறார் பரஸ்பர விரக ரூபத்துவே. இப்ப பரஸ்பர விரக ரூபம், விரகம்னா அத்தியந்தாபாவம். இங்க உபபாதியம் இதையே நேரடியா சொல்லல, இத போல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமான ஒரு உதாரணம். அந்த தத்துவம் அகத்துவம் இது ரெண்டும் பரஸ்பர விரக ரூபமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நிரூபணம் பண்ண அங்க சொன்ன அதே ரீதியை தான் இங்கேயும் நம்ம அபிதேசம் பண்ணிக்கணும். அதுதான் நான் சொன்னேன். இந்த சத்தியத்துவம் வித்தியாசம்ங்கிறது அதே இதுதான் சொன்னேன். சத்தியத்துவம் வித்தியாசம் இது ரெண்டும் ஒண்ணுக்கு அபாவம் இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே ஒரு இடத்துல இல்லை அவருக்கு. அதனால இதனுடைய அபாவம் அது, அதனுடைய அபாவம் இது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ரெண்டும் தனித்தனிதான் அப்படின்னு நிரூபணம் பண்ணியாச்சு. இதுதான் அகத்தா யதா பரஸ்பர விரக ரூபத்துவம் யதா பரஸ்பர விரக வியாபகத்துவம் ததா உபபாவிகம் அகத்தா. அந்த அந்த ரீதியை அந்த பிரகாரத்தை சொல்லியிருக்கேன். இதையே நேரத்தை இங்க இப்ப இரண்டாவது மித்யாத்வம் கடைசியில சொன்னபடி இது பரஸ்பர விரக ரூபம் வச்சிருந்தால் கூட எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு ஒன்றும் தோஷம் இல்லைங்கிறார். விஷமசத்தாகையோ அவிரோதா. அதாவது மித்யாத்வம் சத்தியத்துவம் இது ரெண்டு இல்லை. மித்யாத்வ அபாவம் சத்தியத்துவம், சத்தியத்துவ அபாவம் மித்யாத்வம் சொன்னா இது ரெண்டும் ஒரு இடத்துல சேர முடியாது. சேரணும்னு சொன்னால் ரெண்டும் பரஸ்பரம் விஷமசத்தாகமாக இருக்கும். ரெண்டும் ஒரே சத்தையா இருக்கக்கூடாது. அப்ப என்னாச்சு, என்ன பண்ணலாம்? விஷமசத்தாகம்னு சொன்னால் இந்த சத்தியத்துவம் இருக்கு, அவர் பிராதிபாசிகமாகவும் பிரபஞ்சத்துல தெரியக்கூடிய சத்தியத்துவம் பிராதிபாசிகமாகவும் அதுல தெரியக்கூடிய மித்யாத்வம் வியாபகாரிகமாகவும் இருந்துதான். இதுக்காக நம்ம இது ரெண்டையும் போட்டு சிரமப்பட வேண்டாம். அதாவது ரெண்டும் ஒரே சமான சத்தாகமா இருக்கு, உன்னை பாரமார்த்திகமா சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. இத மேல சொல்றேன். வியாபகாரிக மித்யாத்வேன வியாபகாரிக சத்தியத்துவ அபகாரேபி கால்பனிக சத்தியத்துவ அனபகாரா. ரெண்டு இடத்துல வியாபகாரிக பதம் போட்டாரா அப்படின்னா அந்த கால்பனிகங்கிற பதத்துக்கு பிராதிபாசிக்கான. இப்ப இந்த மித்யாத்வம் வியாபகாரிகம் அப்படியானால் அந்த சத்தியத்துவங்கிறது வியாபகாரிகமாக இருக்க முடியாது. ஏன்னா விருத்தம் பரஸ்பர அபாவ ரூபம் ரெண்டும் ஒரே சத்தாகமாக இருக்க முடியாது. அப்படியானால் அது பிராதிபாசிகமாக இருக்கும் அந்த சத்தியத்துவத்தை. எப்படி வியாபகாரிக சத்தியத்துவ அபகாரேபி கால்பனிக சத்தியத்துவ அனபகாரா. பிராதிபாசிகமாக சொல்லுவாங்க ஜெகத்துல சத்தியத்துவம் பிரதீயதே தத் பிராதிபாசிகம் பவதி. அதே பிராதிபாசிகம் இருக்குது. பிரதம பிரத்யக்ஷபாதமான ஒன்றும் அவசியம் இல்லை. இல்லைன்னா யௌக்திக பாதமும் உண்டு. இந்த சந்திரன் இருக்கு, இங்கேருந்து பாக்குறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குன்னா ஒரு சான் இருக்கு, இத்தனை இருக்குன்னு தெரியுது. இது பிரத்யக்ஷம். ஆனா நமக்கு அது இப்படி இல்லைங்கிற பிரத்யக்ஷம் வர முடியுமா? பிரத்யக்ஷ பாதம் வந்தால்தான் நான் ஒரு விஷயம் ஒத்துப்பேன். ஒரு பிரதீதி அப்படி விட்டுருந்தா இப்படி ஒரு நியமத்தை வச்சுட்டா
பல விஷயங்கள் நமக்கு இல்லாத दोषः यदा वर्तते तदा कथं यदा चित्तदोषः वर्तते तदा कण्ठः पीते इत्येव भाति प्रमाणेन तु ज्ञायते तत्र वस्तुतः वस्तुस्थितिः एवं नास्ति प्रत्यक्षेण बाधः वर्तते कुत्र प्रत्यक्षेण बाधः कुत्रचित् प्रत्यक्षेण बाध हो जाएंगे कुत्रचित् प्रमाणांतरेण अपि बाध हो जाएंगे प्रमाणांतरेण बाधः वर्तते प्रत्यक्षेण न बाधः बाधो भवति वा न प्रमाणेन तावदेव अपेक्षितः जन्मतः प्रभृति यस्य बालस्य पित्तदोषः वर्तते तस्य कृते शङ्कः पीतो वा श्वेतो वा सः सर्वदा वीर्येव पश्यति मम प्रत्यक्षं नास्ति अहमपि करोमि कदेषु वा सत्यं तथैव ये न जानन्ति तेषां तथैव ये तत्त्वज्ञाः तेषां केषाञ्चित् जनानां भवति इत्युक्ते इदं भवति आत्मज्ञानिनः ज्ञानिनः பிரம்மாண்ட சொல்லியிருக்கா இவ்வளவு தூரம் நீங்க பிரபஞ்சம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கே ஸ்ருதி விசேஷம் பண்ணிட்டு நானாச்சு கிஞ்சனானு இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு எப்படி தெரியுது பிரபஞ்ச சத்தியமா தானே தெரிஞ்சிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு அதுக்கு என்ன சொன்னா பிரபஞ்ச சத்தியமா தான் தெரியுது இல்லைன்னு சொல்லல ஆனா அது எப்படி தெரியுது தெரியுமா அனாதி திட வாசனை இருக்கு இது சத்தியம் சத்தியம்ங்கிற அந்த வாசனை இருக்க ரொம்ப கழிவு இருக்கு அனாதிகாரமா அதனால அது தெரியுது அதுதான் தோஷ விஷயா தோஷமாக இதை அப்படி காமிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இந்த சம்ஸ்காரம் திருடமாயிடுச்சுன்னா இது மித்தியங்கிற சம்ஸ்காரம் திருடமாயிடுச்சுன்னா அப்புறம் அப்படி தெரியவே தெரியாதுன்னு அனாதி காலமாக இந்த சம்ஸ்காரம் ஏறி இருக்கிறதுனாலே நமக்கு பழையபடிக்கு இது சத்தியமானவே தெரிஞ்சிருக்கு ஏன்னா மித்தியாங்கிற சம்ஸ்காரம் இப்பதானே வந்திருக்கு இப்பதானே எனக்கு புரியுது இந்த சம்ஸ்காரம் ஏறி எடுத்துன்னு சொன்னா அப்படி தெரியாது கிடையாது உதயமும் கிடையாது அனுபவமே கிடையாது அப்படின்னு நடு அந்த நடு சமுத்திரத்துல அந்த ஜலத்துக்குள்ள இருந்து வரதா வேதமே வேதத்துக்குள்ள வருது நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றோம் அப்போ இன்னொரு பிரகாரம் சொல்ற தார்க்கிக மத சித்த சன்யோக சரபாவது சத்தியத்துவ வித்தியாத்வயோ சமுச்சயா சுபகமாச்ச இதுவும் ஏற்கனவே சொன்ன ஒரு பிரகாரம் தான் பரஸ்பர அபாவரூபமா இருந்தா ரெண்டு சேராதுன்னு யார் சொன்னாங்க ஒரே இடத்துல ஒரே விருட்சத்துல கபி சஞ்சோகமும் இருக்கு கபி சஞ்சோக அபாவமும் இருக்கு கபி சஞ்சோகம் மேல இருக்கு கபி சஞ்சோகம் கீழே இல்லை ஒரே ஒரு அதே விருட்சம் தான் அதே மரம் அந்த கபி சஞ்சோகம் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் மேல இருக்கு கீழே இல்லை பக்கத்துல பக்கத்துல அப்ப அதே மாதிரி இங்க பக்கத்துல வச்சுக்க கூடாது இங்கே மாத்திரம் அந்த பிரதியோகியும் அபாவமும் ஒரு இடத்துல சேர்றதுங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்க அஸ்வத்துவமும் அஸ்வத்துவ அபாவமும் ஒரு இடத்துல இருக்குங்கிறது நீங்க சொல்ல முடியாது ஆனா சன்யோகம் தலபாவம்னு எடுத்துட்டோம்னா சன்யோகம் ஒரு பக்கம் சன்யோக அபாவம் ஒரு பக்கம் ஒரே ஆகாரத்தில் இருக்கலாம் அதையே ஏன் ஒத்துக்கிறீங்கன்னா பிரமாணம் அப்படி காமிக்கிறது நான் என்ன பண்றது பிரமாணத்தினால அந்த விஷயம் சித்தமாச்சுன்னா ஒத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதே மாதிரி பிரபஞ்சத்துல சத்தியத்துவமும் இருக்கு வித்தியாசமும் இருக்குன்றது இது ரெண்டுமே பிரமாணம் நமக்கு தெரிவிச்சால் அது தெரிவிக்கிறபடி அப்படியே ஒத்துணுவோம் சத்தியத்துவம் சேர்த்தி வித்தியாசமும் சேர்த்தி ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லு தார்க்கிக மத சித்த சஞ்சோக தடபாவது மித்யாத்வ சத்தியத்துவம் மித்யாத்வயோகோ சமுச்சய அசுபதமாக ரெண்டுமே இருக்கும் சத்தியத்துவம் வியாபாரிக சத்தியத்துவம் சரி வியாபாரிக மித்யாத்வம் ரெண்டும் இருக்கு அத்தனை சமத்தான சமுதாயம் அத்தியபக்ஷம் व्यावहारिक सत्यत्व व्यावहारिक मिथ्यात्व ओयम की व्यावहारिक सत्यत्व पारमार्थिकम वा पारिभाषिकम तथा नियमो नास्ति अवश्यता है हो न अभ्यास वृत्ति यदि अभ्यास वृत्ति न एव उभयोपि व्यावहारिक प्रमाणेन सिद्धमिति कृत्वा तथा अङ्गीक्रियते उभयं प्रातिभाषिकं भवितुमर्हति न वा ततो अयं दृष्टान्तः
उभयो समुच्चय प्रमाणबलात् समुच्चयस्य दृष्टान्तः तदेव मया उक्तम् अव्याख्यवृत्तिः इति न उभयमपि एकस्मिन् अधिकरणे भवति इत्युक्ते सर्वत्र प्रतियोग्यभावयोः विरोधः एकरीत्या वक्तुं न शक्यते घटत्वतदभावयोर्विरोधः अवच्छेदकनिरपेक्षः विरोधः इति वक्तव्यम् संयोगतदभावयोर्विरोधः अवच्छेदकम् अपेक्ष्य भवति इति वक्तव्यम् अत्र तु विरोधो नास्त्येव अवच्छेदकम् अनपेक्षितो विरोधः अविरोधः मिथ्यात्वतदभावः प्रमाणेन सर्वत्र प्रतियोग्यभावयोः एकया रीत्या विरोधः वक्तुं न शक्यते இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இது ரெண்டுக்கும் உள்ள விரோதம் என்னன்னு விசாரிச்சு பார்க்கணும் கூட இருக்கக்கூடாதுங்கிறது விரோதம் இல்லை இது தெரிஞ்சா அது தெரியாது அது தெரிஞ்சா இது தெரியாது இதுதான் விரோதம் இது ரெண்டுக்கும் என்ன விரோதம் சத்தியத்துவம் மித்யாத்வம் இது ரெண்டுக்கும் உள்ள விரோதம் என்னன்னு சொன்னா இது ரெண்டும் ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிறது இல்லை ஒரு இடத்துல ஒரே சமயத்துல தெரிய முடியாதுங்கிறது தான் விரோதம் இது ஞானதா விரோதம்னு சொல்றோம் சத்தியத்துவம் தெரிந்தா மித்யாத்வம் தெரியாது மித்யாத்வம் தெரிந்தா சத்தியத்துவம் தெரியாது தெரியாதானே இருக்கு யாரு பிரபஞ்சத்தை சத்தியம்னு நினைக்கிறானோ அவனுக்கு மித்யாத்வம் தெரியல மித்யான்னு நினைச்சா மித்யாத்வம் தெரிஞ்சா சத்தியத்துவம் தெரியல சரியா போச்சு அதனால இது ரெண்டுக்கும் ஒன்றும் விரோதத்துல காரணமும் இல்லை அதனால இந்த ரெண்டு பிரமாணமும் சொல்லிக் கொடுத்த விஷயம் वस्तुस्थिति प्रमाणेन खलु बोध्यते अन्यथा कथं चिन्तयितुं शक्यते कथं तदपि प्रमाणम् इदमपि प्रमाणं श्रुतिरपि प्रमाणम् तदेव प्रमाणेन यदुक्तं तद् अङ्गीक्रियते अस्माभिः कीदृशं सत्यत्वं बोध्यते विचार्यते खलु प्रमाणानाम् अनुग्राहकतर्कः कालत्रयाबाध्यत्वं सत्यत्वं प्रत्यक्ष प्रमाणस्य नैव विषयः इति स्थापितं खलु மூணு காலத்திலையும் இது இப்படியேதான் இருக்குங்கிறத பிரத்யட்ச பிரமாணம் தெரிவிக்க முடியுமா அதுக்கு அந்த சக்தி கிடையாது அதனால அது சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் பிரத்யட்ச பிரமாணம் என்ன சொல்லிக் கொடுக்குறதோ அதனுடைய சாமர்த்தியத்தை வச்சுட்டு அது என்ன சொல்லிக் கொடுக்குறதோ அதை நான் ஒன்றும் இது பண்ணல அது இருக்கிற ஒத்துங்க அதே சமயத்துல இந்த ஸ்ருதி பிரமாணம் அனுமான பிரமாணம் இது ஸ்ருதியை அனுசரிக்கக்கூடிய அனுமான பிரமாணம் என்ன சொல்லிக் கொடுக்குறதோ அதையும் நான் ஏற்றுக்கிறேன் இந்த ரெண்டுல எதையுமே நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டும் இருக்கு அப்புறம் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துருக்குன்னா எப்படி விரோதம் இல்லைன்னு சொல்லுங்க விரோதம்னா இது தெரிஞ்சா அது தெரியாது அது தெரிஞ்சா இது தெரியாது அது சரிதான் இந்த மாதிரி விரோதிக்கணும் தார்க்கிக மத சித்த சஞ்சோக தடபாவது சத்தியத்துவ மித்யாத்வயோ சமுச்சய அபிபதமாச்ச ஏகஸ்ய சாதகேன அபரஸ்ய பாத்தியத்துவம் விஷமசத்தாகத்வே பிரயோஜனம் யதா சுத்திரூப்ய தடபாவயோः ஏகபாதகபாத்தியத்துவம் ச சமசத்தாகத்வே பிரயோஜனம் யதா சுத்திரூப்ய சுத்தி பின்னத்வயோः இதுல ஒண்ணு சொல்றாரு இது ரெண்டும் சமசத்தாகமாக இருக்கணும்னா எந்த இடத்துல எப்படி இருக்கும் எந்த இடத்துல இருக்காது பரஸ்பர விருத்தம் ரெண்டும் சமான சத்தாகமாக இருக்கணும்னா எப்படி இருந்தாலும் சமசத்தாகமாகும் எப்படி இருந்தாலும் சின்ன சத்தாகமாகும்ங்கிறத ஒரு அடையாளம் காமிக்கிறார் அதாவது இந்த விருத்தமா இருக்கக்கூடிய ரெண்டு வஸ்துல ஒன்ன சாதிக்கிற பிரமாணம் இன்னொன்னு இல்லைங்கிறத காமிக்குமானால் ஒன்ன சாதித்து கொண்டே இன்னொன்னு பாதிக்குமானால் அப்ப அந்த ரெண்டு விருத்தம் இருக்கு அது ரெண்டும் விஷமசத்தாகமாக இப்ப இந்த எத்தாவோல தெரிஞ்சது ரஜதம்னு தெரிஞ்சது அடுத்தபடியா இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த ரஜதத்தை பாதிச்சுண்டு சுத்திய சாதிச்சுண்டு வரக்கூடிய ரஜத அபாவத்தை சாதிச்சுண்டு வருது அந்த பிரமாணம் இது ரஜதம் இல்லை இது சுத்தி தான் அப்படித்தானே அவன் தெரியுது அப்ப இந்த பிரமாணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது ரஜதத்தை பாதிக்கிறது ரஜத அபாவத்தை சாதிக்கிறது பரஸ்பர விருத்தம் ரஜதம் ஒண்ணு ரஜத அபாவம் ஒண்ணு இந்த ரெண்டுல ஒன்ன சாதிச்சு இன்னொன்னு பாதிக்குமானால் வரக்கூடிய பிரமாணம் அப்போ அது ரெண்டுக்கும் சமான சத்தை கிடையாது ஒண்ணு பிராதிகாரிக்கும் ஒண்ணு வியாபகாரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏக பாதக பாதிக்கு அதுக்கு உதாரணத்துனா சுத்திரூப்ப தலசாவையும் இதுதான் ஏக பாதக பாதிக்க சமசத்தாக சேர்க்கிறது இதை எது பாதிக்கிறதோ இதனாலேயே அதுவும் பாதிக்கப்பட்டது ரெண்டு விருத்தமான ரெண்டுமே ஒரே பாதகத்தினால பாதிக்கப்படுறதாக இருந்தால் அப்ப ரெண்டும்
எப்படி சுக்தி ஊக்கிய சுக்தி பின்னத்வயோகம் இது ரஜதம் அப்படின்னு ஒண்ணு, இது சுக்தி இல்லை அப்படின்னு இன்னொன்னு. என்னாச்சு இந்த இடத்துல இது ரஜதம் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் ரஜதத்தை காமிக்கிறது இல்லையா? இது சுக்தி இல்லை இப்படி பிராந்தி வரலாம் இல்லையா? அப்ப இது சுக்தி இல்லைங்கிறது இந்த சுக்தி பேதத்தை காமிக்கிறது. இப்ப நமக்கு என்ன வரும்னு கேட்டா, இதுக்கப்புறம் இது பிராந்தி காலத்துல அப்படிதான் இது ரஜதம் தான், இது சுக்தி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு விஷயத்தையும் சொல்றோம். அப்ப என்ன இது சுக்தி தான், சுக்தி தான் சொல்லிட்டா அப்ப சுக்தி இல்லைன்னு முன்னாடி சொன்னது தப்பாயிடுது. அதே மாதிரி ரஜதம்னு சொன்னதும் தப்பாயிடுது. இது சுக்திதான்ங்கிற தீர்மானம் அதை ரெண்டையும் சேர்த்து பாதிக்கிறது. என்ன, இது ரஜதம்னு சொன்னதையும் தப்பும் சொல்றது, ஏன்னா சுக்தி இது. அதே மாதிரி இது சுக்தி இல்லை அப்படின்னு சொன்னாலும் இல்ல, அந்த பிராந்தியையே நிறுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப என்னாச்சு, சுக்திங்கிற இந்த ஞானம் அந்த ரெண்டு விதமான பிராந்தியை நிவர்த்தி பண்ற காரணத்தாலே அந்த ரஜதம் சுக்தி பின்னத்துவம் இது ரெண்டுமே அந்த சமசத்தாக்கம், ரெண்டும் பிராதிசாசனம், ரெண்டுமே தப்பு வியாபகாரிகம் இல்லையா, ரெண்டுமே பிராதிசாரிகமான சமசத்தாக்கமாக இருக்கு. இல்ல இப்போ இந்த இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த பட்சத்துல இந்த மித்யாத்வம் சத்தியத்துவம் ரெண்டுமே வியாபகாரிக பிரமாணத்தினால தெரியுது அப்படின்னு, அதனால சமானமா போயிடும். பாரமார்த்திகமா தெரியுது இல்லை, அதனால அதுக்கு இந்த பட்சத்தை இத சமர்ப்பணம் பண்றோம். ஏகேன பாஷ்யத்தேன உபயம் பாஷ்யத்தை இது கிருத்வா உபயம் சமானகத்தாகும் தத்வத் அत्रापि ஏகேனைவ அனுமானேன तत्र किं भवति, इदं मिथ्यात्वं प्रकटाविच्छेदकाक्रान्तं, प्रकटाविच्छेदकं किं व्यावहारिकविशिष्टं सर्वं खलु, किं ब्रह्म प्रमाणलिप्ताभाष्यत्वेदपि तत्तेन प्रतीत्यर्थं तच्चिद्भिन्नं खलु। एतादृशपक्षतावच्छेदकाक्रान्तं पक्षः भवति, हेतुः भवति, साक्ष्यं भवति, सर्वं भवति, सर्वं पक्षतावच्छेदकाक्रान्तं। तर्हि पक्षतावच्छेदकावच्छेदेन यदा साक्ष्यं अनेन अनुमीयते साक्ष्यते तदानीं मिथ्यात्वेपि मिथ्यात्वम् अनुमीयते। तर्हि किं जातं, मिथ्यात्वे सत्यत्वे उभयत्रापि अनेनैव एकेन अनुमानेन मिथ्यात्वसिद्धिः। அதனால ஒரே பிரமாணத்தான ரெண்டும் பாதிக்கப்பட்டது. இப்ப நேக நானாஸ்தி கிஞ்சன இருப்பாங்க, இது நிஷேதம் பண்றது, பிரம்ம பின்னத்தை பூர்ணமா நிஷேதம் பண்றது, தனி சேர்த்து நிஷேதம் பண்றது. இன்னொரு உதாரணம், இந்த குகைகளை சத்தமே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். குகைக்குள்ளே சத்தமே இல்லை, நான் வெளியில இருக்குன்னு சொல்றேன். இப்படி சொல்லும் போது நான் சொல்ற இந்த சத்தம் மாத்திரம் இங்க இருக்கோம், இப்ப பேசிட்டு இருக்கேன், இதையும் சேர்த்துதான் இதை நிஷேதம் பண்றது. இந்த சப்தம் குஹாயாம் ந சப்தா அப்படின்னு சொல்ற இந்த சப்தம் இருக்கு, அப்ப சப்தமே இல்லைன்னு தெரிவிக்கக்கூடிய இந்த சப்தம் கூட அங்க இல்லதான். குஹாயாம் நாஸ்தி உச்சதே, அயது குஹாயாம் குஹாயாः बहिर्स्थित्वा मया उच्यते, तदर्थमेव मया उक्तं गुहायाः बहिर्स्थित्वा गुहायां न शब्दः इति अर्थः विशेषं भूतुं पूले तन्मया शब्दमात्रस्य निषेधस्ते देहनानास्तीतेन इत्यनेन दृश्यमात्रस्य खलु ब्रह्मभिन्नमात्रस्य निषेधस्ते निषेधं यत् वर्तते निषेध्यातिरिक्तम्। इदानीं तत्र निषेधं निषेध्ये सर्वम् एकमेव भवितुमर्हति, तत्र कथं निषेध्यातिरिक्तम्? तस्य पुरुषः बहिः वर्तते, तत्र शब्दत्वावच्छिन्नं निषेध्यं, निषेधकमपि शब्दत्वावच्छिन्नमेव, अतः निषेध्यातिरिक्तं न। அதுவும் சப்தம் ஆச்சே, அந்த சப்தம் இல்லைன்னு தெரிவிக்கக்கூடியது ஒரு சப்தம் தானே, அதனால அது நிஷேத்திய அதிருப்தம் இல்லை. அதே மாதிரிதான் இங்க புருஷனை நிஷேதம் பண்ணல, இந்த சப்தத்துல இப்படிதான் ஏகபாதக பாஷ்யத்வஞ்ச சமசத்தாகத்வே பிரயோஜனம் யதா சுக்திரூப்ய சுக்தி பின்னத்வயோகோ அஸ்தி ச பிரபஞ்ச தன் மித்யாத்வயோகோ ஏக பிரம்மஜான பாரஞ்சியம். நீங்க பாருங்க, ஒரே பிரம்மஜானம் அதிஷ்டான ஜானம் வந்தாச்சுன்னா எல்லாம் ஒளிபடுது. அதுல பிரபஞ்சத்துல மித்யாத்வம் பிரபஞ்ச சத்தியத்துவம் ரெண்டுமே எங்களால பாதிக்கப்பட்டது. ஏன்னா பிரம்மன் தான் ஒண்ணு இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா இதெல்லாம் இங்க வரவே இல்லை. அத்தா
மித்யாத்வ பாதகேன பிரபஞ்சஸ்யாபி பாசாது ந அத்வைத க்ஷதிஹி. அதனால இப்ப என்னாச்சு, 2-3 வழி காமிச்சு கொடுத்தாரு. இந்த 2 வழியில எந்த வழி பிடிச்சிட்டு வச்சுட்டு சமாதானம் சொல்லலாம். அவர் சொன்ன ஆட்சேபத்துக்கு சமாதானத்துக்கு பல வழிகள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து காமிச்சார். என்னாச்சு, இந்த 2வது பட்சத்துல இந்த 2மே சமசத்தாகும். அதுக்கு காரணம் மித்யாத்வத்தை பாதிக்கக்கூடியது பிரம்மஞானம் தானே. அந்த பிரம்மஞானம் வந்தாச்சுன்னா அதனால பிரபஞ்சத்துல உள்ள மித்யாத்வமும் பாதிக்கப்படுறது, அதுல இருக்கிற சத்தியத்துவமும் பாதிக்கப்படுறது, பிரபஞ்சமும் பாதிக்கப்படுறது, பிரபஞ்ச அபாவமும் பாதிக்கப்படுறது. அதனால 2மே மித்தியதான், சத்தியம் இல்லை. மித்யாத்வேன சமசத்தாகும். பாரமார்த்திகம் என்ன, ஒன்னே ஒண்ணுதான். இன்னொரு பாரமார்த்திகம் வரல. நீங்க எப்படியாவது இன்னொரு பாரமார்த்திகம் வரத்துக்கு வழி பண்ண முடியுமான்னு தான் பார்க்கணும். இந்த சத்தியத்துவம் வித்தியாசம் 2 மித்யாத்வத்தை மித்தியன்னு சொன்னா ஒரு பாரமார்த்திகம் இன்னொன்னு கிடைக்குமே அப்படின்னு. அப்படி இல்லை, அதுக்கு வழிவிட முடியாது. ஆக அது வியாவகாரிகமாக வச்சுட்டு போகும்போது இல்ல சத்தியத்துவத்தை கீழே தள்ளி அது பிராத்திகார்த்திகம் சும்மா இப்ப தெரியுது அப்படின்னாவே சொல்லுங்கோ. பாரமார்த்திகம்னு சொல்றதுக்கு இடமே இல்லை. ஆக பாரமார்த்திகம் அத்வைதம் பிரவிஷ்ய சரணம் ஸ்ருதி வாகனா உபஜீவியேன ந விஜேதி கதாசனா. இத ஸ்ரீஹர்ஷர் சொன்னது. இது பாரமார்த்திக ஸ்வரூபத்தை புரிஞ்சுதான் ஸ்ருதி. சரணாகதி பண்ணியாச்சு. அப்புறம் உபஜீவிய விரோதம் வரும், அந்த விரோதம் வரும், இந்த பிரமாணங்கிற விரோதம் வருதுன்னு கேட்டா எதுக்கும் நான் பயப்படல இருக்கு. பயமே இல்லை, என்கிட்ட வேலை இருக்கு, பிரபலம் ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிரபஞ்சத்தை ஆதிபாசாத்து அத்வைத க்ஷதிஹி இது கிருதம் அதி.